வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அண்ட் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறீங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ செய்கிறதுக்கு இந்த மாதிரியான கார்லண்ட்ஸ் ரிப்பன் டைப்பில் நமக்கு கிறிஸ்மஸ் லீஃப் கிடைக்கும். அண்ட் பெல்ஸ், பால்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் செய்கிற கிறிஸ்மஸ் ட்ரீக்கு இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ரிப்பன், கார்லண்ட் ரிப்பன்ஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ செய்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ரிப்பன்ஸ் அண்ட் சில்வர் பால்ஸ், கலர் பால்ஸ் எல்லாமே கிடைக்கும். நான் சில்வர் யூஸ் பண்ணுறேன் இப்போ. அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டன் பெல்ஸ், இந்த மாதிரியான பெல்ஸும் யூஸ் பண்ணுறேன். அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீயில் வைக்கிறதுக்கு டாப் ஸ்டாரும் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த வுட்டை வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன், கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. 3 பீசஸ் ஆஃப் வுட் இருக்குல்ல, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லென்த் எல்லாமே எவ்வளவுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அங்கங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 வுட்ஸில் மட்டும் ஸ்க்ரூ அட்டாச் பண்ணியிருக்கேன். இதனுடைய டிஸ்டன்ஸ் இந்த 2 ஸ்க்ரூஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 3 இன்ச்சஸில் தான் நான் கேப் விட்ருக்கேன். ஈச் ஸ்க்ரூக்கும் இந்த மாதிரி 3 இன்ச்சஸ் மட்டும்தான் விட்டுருக்கேன். அண்ட் இதை நம்ம இந்த வுட்டை எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த வுட்டில் ஒரு ஹோல் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி ஹோல் போட்டு வச்சுக்கிடணும். அண்டு டாப்பில் இப்போ இருக்கிற இந்த ஸ்க்ரூக்கு மட்டும் 2 இன்ச்சஸ் கேப் மட்டும் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டா போதும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் காட்டுறேன் பாருங்கள். மெஷரிங் டேப் வச்சு இந்த மாதிரியான 2 இன்ச்சஸ் மட்டும் இந்த ஸ்பேஸில் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் இந்த 2 வுட்ஸையும் எப்படி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பிக் சைஸில் இருக்கிற ஒரு ஸ்க்ரூ எடுத்திருக்கேன். இந்த ஸ்க்ரூவை வச்சு தான் அந்த 2 வுட்ஸையும் அட்டாச் பண்ண போகிறேன். அனதர் வுட்லேயும் அதே மாதிரியான ஹோல் இருக்கும். இப்போ நான் காட்டுற இந்த வுட்லேயும் அந்த ஹோல் பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக இருக்கணும். வுட்டில் இந்த ஹோலுக்கும் இப்போ காட்டுற இந்த ஹோலையும் ஒன்று சேர்த்து இப்படி வச்சுட்டு இந்த பிக் சைஸில் இருக்கிற இந்த ஸ்க்ரூவை அதில் அட்டாச் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த இடம் நமக்கு ஜாயிண்ட் ஆகிக்கிடும். ஸ்க்ரூ மட்டும் நல்லா டைட்டாக அட்டாச் பண்ணிட்டோம்னா போதும். அந்த இடம் மூவ் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக அந்த இடத்துல அட்டாச் ஆகிரும். இந்த மாதிரியாக ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டுருங்க. ஓகே, நவ் இப்போ ஸ்க்ரூ அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் டாப் போர்ஷன் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த வுட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நல்லா நிற்கிறதுக்கு கீழேயும் அந்த 3rd பீஸ் ஸ்க்ரூ இல்லாத அந்த பீஸில் 2 ஹோல்ஸ் எண்டில் இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு அதுலேயும் ஸ்க்ரூ நம்ம அட்டாச் பண்ணிக்கிடணும். அந்த 2 வுட்ஸ்க்கும் சேர்த்து இப்போ நான் காட்டுறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம்னா ஹோல் காட்டுறேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்க்ரூ, பிக் சைஸ் இருக்கிற ஸ்க்ரூவை அட்டாச் பண்ணிக்கணும். இந்த ஸ்க்ரூவை அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான வுட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீயோடைய கார்லண்ட்ஸை டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வுட் பிரெத் 2 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் இதை கவர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் இந்த ரிப்பனை கார்லண்ட் ரிப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரியாக இந்த சைடில் இருக்கிற இந்த வுட்டில் ஸ்க்ரூவில் சுற்றி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த வுட்டும் மறைஞ்சிரும். 2 வுட்ஸுக்கும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிடணும்.
அண்ட் இன் பிட்வீன் அந்த ஸ்க்ரூ எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இதில் அனதர் கார்லண்ட்ஸை இந்த மாதிரியை அட்டாச் பண்ணிக்கிட போகிறேன். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் டாப்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. அதில் ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் மட்டும் நம்ம இப்படியே சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு உள்ள ஸ்க்ரூவில் இந்த மாதிரி அந்த கார்லண்ட்ஸை இப்படியே சுற்றி 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 மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், அதை டெக்கரேஷன் பண்ணிடலாம். இப்படி டெக்கரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ கூடயே நல்லா ஒரு புஷ்ஷியான ஒரு லீஃப், கிறிஸ்மஸ் ட்ரீ லீஃப் கிடச்சிக்கிடும். இதே மாதிரி எல்லா ஸ்க்ரூக்கும் இந்த கார்லண்ட்ஸை சுற்றி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு நல்ல ஒரு புஷ்ஷியான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த புஷ்ஷியான கிறிஸ்மஸ் ட்ரீயில் நான் என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்ல கலர்ஃபுல் லைட்ஸ் அண்ட் சில்வர் ஸ்டார்ஸ் வித் பெல்ஸ், கோல்டு பெல்ஸ், சில்வர் பால்ஸ், இந்த மாதிரியான எல்லா டெக்கரேஷன் திங்ஸை வச்சும் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணிக்கிடலாம். அண்ட் எனக்கு இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸாக இந்த பிக் பெல் கிடச்சது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதை நான் கிறிஸ்மஸ் ட்ரீயில் எங்கே வைக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அண்ட் நான் இந்த சின்ன சின்ன பெல்ஸ் எல்லாத்தையும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் இந்த மாதிரியான பெல் மட்டும்தான் நமக்கு இருக்கும். அதில் நான் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ஒரு ஹூக் டைப்பில் இப்படி அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம்னா போதும். இதே மாதிரி எல்லா பால்ஸ் அண்ட் பெல்ஸையும் அட்டாச் பண்ணி முடிச்சிடணும். அண்ட் நான் இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரியான ஒரு புஷி கிறிஸ்மஸ் ட்ரீயை உங்கள் வீட்லேயும் செஞ்சு டெக்கரேஷன் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.